அது டிஎன்சில அபார்ட் பண்றோம்ன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மட்டும் அந்த டேப்லெட் அவங்க ஒரு டேப்லெட் குடுத்தாங்க. 1 தான் வந்துச்சு. அது இம்ப்ராப்பரா ஆயிடுச்சு. திரும்ப அங்க போகவே இல்ல நாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் ம். அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஃபாத்திமா கிளினிக்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். கீழ்விசாரம். அவங்க ஊர்லயே கூட்டு போறாரு. கத்துவாடி கிட்ட இருக்கு. அங்க கூட்டு போயிட்டு அவங்க வந்து குவாலிட்டி ஸ்கேன் சென்டர்ல போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்றாங்க. ஸ்கேன் பண்ண உடனே குழந்தையோட தொப்புள் கொடி பிளஸ் அந்த மீதி இருக்கிற பார்ட்ஸ்லாம் உள்ள தான் இருக்கு. அத கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாரி அவங்க சொன்னாங்க. ம். அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்களே பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நானே பேச ஆரம்பிச்சேன். ம். அவங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. அது இவரோட ஊர் அப்படின்றதுனால இவர் என்ன சொன்னாரு, அவங்க அந்த டாக்டர்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. நீ ம். என்ன ரிவீல் பண்ணாத. ஹஸ்பண்ட் கேட்டா வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிடு. அப்படின்னு ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்ன மாரி நானுமே சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, "சரி இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் யாராச்சும் கூட இருக்கணும். உங்க ஃபேமிலி மெம்பராச்சும் இருக்கணும். அப்பதான் நாங்க பண்ணுவோம். அதுவும் இல்லாம நீங்க இவ்ளோ சீரியஸா வேற இருக்கீங்க. ம். உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா யார் ரிப்போர்ட் பண்றது? அப்போ வந்து உங்க கண்டிஷன் பேடா இருக்கு. நீங்க வேற எதனா ஒரு ஹாஸ்பிட்டல் போய் இம்மீடியட்டா பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ம். தென் வந்து அடுக்கம்பாறை ம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் வந்து அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தேன். அங்க வந்த உடனே அவரு வந்து அங்கேயுமே ஃபேமிலி கேட்பாங்க. அவரோட ஃப்ரெண்ட் வந்து கோபிநாத்தோட ஃப்ரெண்ட் இந்தர்நாத்ன்னு ஒருத்தர் இருக்காங்க. ம். அவங்களோட அம்மாவும் அதாச்சும் இந்தர்நாத்தோட அம்மாவையும், அக்காவையும் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த இந்தர்நாத் அப்படின்ற பெர்சனும் விஷாரம் தான். அம் அவங்க எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு தான் கூட்டிட்டு வந்திருக்காரா? ம். ம். சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவங்க அம்மாவும், அக்காவும் வராங்க ஹாஸ்பிட்டல்ல. வந்துட்டோனே ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய நின்னு ஒரு விஷயம் பேசுறாங்க. "ஷர்மி இங்க பாரு, இந்தர்நாத்தோட அம்மா தான் உன்னோட சித்தி. அவங்க அக்கா வந்து உன்னோட சித்தி பொண்ணு. நீங்க வந்து நம்ம 2 பேரும் வந்து வீட்ட விட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ம். இப்போ வந்து நம்மளுக்கு பாப்பா வேணாம். நம்ம ஃபினான்ஷியலா டவுனா இருக்கோம். அதனால அபார்ஷன் பண்றோம். இதுதான் நீ போய் உள்ள சொல்லணும். அப்படி சொன்னா தான் இங்க அபார்ஷன் பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நானும் உள்ள போயிட்டு வேற வழியே இல்ல. எனக்கு மெயின் என் ஹெல்த்த ம். பார்க்கணும். இது அபார்ட்டாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு டாக்டர் கிட்ட, "டாக்டர் இந்த மாதிரி இவங்க என்னோட சித்தி" அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, "எது ஒண்ணு பண்றதா இருந்தாலும் மெடிக்கல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தாம்மா பண்ணுவோம். ம். உங்க ஆதார் கார்ட் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி செக் பண்றப்போ எல்லாருக்கும் ஆதார் கார்ட்ல வேற வேற அட்ரஸ் இருந்துச்சு. சரி நீங்க மேரிட் ஆயிட்டீங்களா? இல்லையா? அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். நாங்க அன்மேரிட் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. எம்எல்சி கேஸ் போட்டு தாம்மா நாங்க உங்க மேல கையே வைப்போம். ம். இது உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா இருந்தா கூட, ஒரு டேப்லெட் குடுக்குறதா இருந்தா கூட நான் எம்எல்சி போட்டு தான் பண்ணுவேன். நீ அன்மேரிடு. ம். இதனால எவ்ளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு தெரியுமா? அதெல்லாம் பெரிய கேஸாவே நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா.